எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறது மச்ச அவதாரம். மச்ச அவதாரம் வந்து எல்லா அவதாரத்துலேயும் ஃபஸ்ட் அவதாரம். உங்களுக்கு இது மாதிரியான கண்டென்ட் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் நம்மளோட ஆர்ட்சாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல்லை தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வரும். நீங்கள் இந்த ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த ஸ்டோரியில் என்ன மெயின்னா, இது அவதாரத்துடைய ஃபஸ்ட் அவதாரம். அசுரர் வந்து ஐக்ரீவர் அப்படின்றவர் வந்து இந்த வேதங்கள் எல்லாத்தையும் திருடி நம்மளுடைய கடலுக்கு அடியில் ஒளிச்சு வச்சிருந்தார். இந்த வேதங்கள் எல்லாமே வந்து பிரம்மா அவர்கள்கிட்ட தான் இருந்தது. எப்படியோ அவருக்கு தெரியாமல் இது எல்லாத்தையும் இவர் திருடிட்டாரு. அதை திருடி கடலுக்கு அடியில் ஒளிச்சு வச்சிருந்தாரு. அதனால இந்த பூமி வந்து கொஞ்சம் பிரளயம் ஏற்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது வார்லாம் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி பயங்கரமான பிரளயம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து சத்திய விரதம் மன்னர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அப்புறம் சப்த ரிஷிகள் எல்லாரும் வந்து எப்படியாவது எங்களெல்லாம் மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த திருடி வச்சுருந்தார் இல்லையா, முதல்ல அதை மீட்டணும். அப்போ அவர் என்ன பண்ணார், அவர் வந்து மீனாக மாறி, மீனானா பாதி உடல் வந்து மேல் மனித ரூபமாகவும், அதுக்கப்புறம் மீதி பாதி வந்து மீன் உருவமாகவும் மாறி சுவாமி வந்து அவங்கள வந்து அழித்து அந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் வந்து, அதாவது பூமிக்கு அடியில் இருக்கிற புத்தகங்கள் எல்லாத்தையும் இந்த வாசுகின்ற பாம்பு இருக்கு இல்லையா, அந்த பாம்புடைய உதவியாலையும் அந்த மன்னரையும் அந்த மக்களையும் அவர் வந்து காப்பாற்றினது தான் இந்த ஸ்லோகம். இந்த ஸ்டோரி. இந்த பிரளயத்திலிருந்து விஷ்ணு பகவான் வந்து இந்த அயக்ரீவரை வதம் செய்து இந்த வேதங்களை மீட்டு நம்மளுக்கு திருப்ப கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நம்ம நிறைய வேதம் உபநிஷம்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அவதாரத்தில் பகவான் செஞ்சார். இது சத்தியாயுகத்தில் நடந்த ஸ்டோரி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எல்லோரும் பி சேஃப். ஓகே, பை பை, see you, டாட்டா, டேக் கேர்.